வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 9. கயல்விழியும் காருண்யாவும் லெப்டுக்காக காத்திருக்க அதற்குள் திலீப் குமாரும் அங்கே வந்து சேர்ந்தான். இருவருமே அவனை கண்டு கொள்ளவில்லை. லிப்ட் வந்தவுடன் உள்ளே நுழைந்து தரைத்தளத்திற்கான எண்ணெய் அழுத்திவிட்டு காருவின் கையை பிடித்து நேர் பார்வையாய் கதவை பார்த்து நின்று விட்டாள் கயல். பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டபடி அவர்களின் உடல் மொழியை பார்வையால் அளந்தவள், 2 பேரும் ரொம்பத்தான் அலன்றீங்க என்றான் நக்கலாக. பெரியவளுக்கு போட்டியாக இம்முறை சின்னவள் உதட்டை சுழித்துவிட்டு திரும்பிக் கொள்ள, ஆடி என்று அதட்டியபடி அவளை கைகளில் அள்ளியிருந்தாள் திலீப். அவனிடமிருந்து கீழிருங்க சினுங்களுடன் காரு திமிர ஆரம்பிக்க, என்ன செய்றீங்க, அவளை கீழே இறக்கி விடுங்க என்றாள் கயலும் கோபமாக. இப்ப எதுக்கு 2 பேரும் என்கிட்ட முறைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்திருக்க புகாரை பொறுத்து நான் நடவடிக்கை எடுக்க முடியும். தப்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது என்னால உங்களுக்கு ஆதரவு தர முடியாதுல என்றான் கராராக. அதற்குள் லிப்ட் நின்று கதவு திறக்க பிள்ளையை இறக்கி விட்டான் திலீப். வெளியேறிய வேகத்தில் அவனிடம் திரும்பிய கயல், நான் உங்கள்கிட்ட எந்த சப்போர்ட்டும் கேட்கலையே. இனிமே பேச வேண்டியத இவ வீட்டு ஆட்களோட நாளைக்கு நேர்ல பேசி நானே பேசிக்கிறேன் என்றாள் அலட்சியமாக. பட்டென்று எடுத்திருந்து பேசும் அவள் வார்த்தைகளை கேட்டு கோபம் வருவதற்கு பதில் அவளின் துணிச்சலை கண்டு இவனுக்கு மீண்டும் வியப்புதான் தோன்றியது. இவளுக்கு கொஞ்சம் கூட எதிலையும் பயமோ பதட்டமோ வராதா என்று எண்ணும் பொழுதே தன்னை காக்கி உடையில் பார்த்த முதல் பார்வையில் அவள் கலவரம் அடைந்தது நினைவு வந்தது. எதிராளியை பார்த்து பேசிய 5 நிமிடங்களில் அவர்களின் நடவடிக்கையை வைத்து குணங்களை சுலபமாக இவள் எடை போட்டு விடுகிறாள் போல இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கல்வி படிப்பை விட மனிதர்களை படிப்பதில்தான் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். அதில் திறமையாக இருப்பவளை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும் என்று தனக்குள் மெச்சிக்கொண்டான். தன்னருகே ஏதோ யோசனையில் மௌனமாக வந்தவனிடம், நாளைக்கு எத்தனை மணிக்கு தயாரா இருக்கணும்? அப்படி தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும் என்றாள் கயல் எங்கோ பார்த்தபடி. என்றவாறு அவளிடம் திரும்பியவன், நாளைக்கு வேண்டாம், என்னைக்கு போகலான்றத நானே கால் பண்ணி சொல்றேன் என்று கூறும் பொழுதே, வேற எதுவும் பிளான் பண்றீங்களா? அவங்களுக்கு வீட்டுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ வரவழைச்சு நாங்க நிம்மதியா இருக்கிற இடத்துல தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பி விட்ட பாக்குறீங்களா என்று படபடுத்தாள் பெண். நான் என்ன செய்ய போறேன்றதே தெரியாம நீயே எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு குதிக்காத என எரிச்சலுடன் அதட்டி விட்டு, இந்த வாரத்துல 2 முக்கியமான வழக்குகள் கோர்ட்ல விசாரணைக்கு வருது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியும் என முறைத்தான் திலீப். ஓ சாரி என முகம் கன்றியவள், நாங்க கிளம்புறோம் என்றாள் மெதுவாக. என்றவன் தன்னுடைய கைபேசியை எடுத்து யாரையோ தொடர்பு கொண்டபடி விலகி சென்றான். தன்னை மறந்து அவன் முதுகை பார்த்து நின்றவளின் கையை சுருண்டி, அம்மா கிளம்பலாமா என கேட்டாள் காருண்யா. கிளம்பலாண்டா என்று வேகமாக ஸ்கூட்டியிடம் சென்றாள் கயல்விழி. அன்றிரவு உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் திலீப் குமார். நகரத்தில் இரவு நேர ரோந்து பணி சரியாக நடைபெறுகிறதா என்பதை ஒரு மேற்பார்வை பார்த்துவிட்டு 1 மணி நேரத்திற்கு முன்புதான் வீடு வந்திருந்தான் அவன். மதியத்திலிருந்தே இதயம் திரும்ப திரும்ப கயலின் நினைவுகளில் மூழ்குவதை அவனால் தடுக்க முடியவில்லை. அதற்கு தன்னிடம் அவள் பேசி பழகும் துணிச்சலான நடவடிக்கைகள் ஒரு காரணம் என்பது அவனுக்கு புரியாமலும் இல்லை. சினிமாவில் கதைகளில் வருவது போல பார்த்தவுடனே கராராக தெரியும் ஒரு கரடு முரடான காவல் அதிகாரி இல்லை திலீப். காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற சொற்றொடருக்கு ஏற்ப மக்கள் அவனை நெருங்கி தங்கள் பிரச்சனையை சொல்லி உதவி கேட்க தூண்டும் இயல்பான தோற்றத்தில் இருப்பவன் அவன். ஆனால் இவையெல்லாம் குற்றவாளிகளுக்கு அப்பாற்பட்ட அவனின் வெளித்தோற்றம். குற்றவாளிகளிடம் வெளிப்படும் அவன் பாவமே வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். எந்த அளவிற்கு ஒரு இடத்தில் ரொம்பவும் இயல்பாக நட்பாக பழகுகிறானோ அதற்கு முற்றிலும் மாறாக குற்றங்களுக்கு எதிராக மிகவும் கண்டிப்பும் கடுமையாகவும் கொந்தளிப்பான் திலீப். எத்தனைதான் இவன் குற்றவாளி அல்லாதவர்களிடம் சாதாரணமாக பேசி பழகினாலும் இவனின் உத்தியோகத்தை பற்றி அறிந்திருப்பவர்கள் இவனிடம் அவ்வளவு சீக்கிரத்தில் குரலை உயர்த்திவிட பேசிவிட மாட்டார்கள். அதையெல்லாம் உடைத்து எறிவது போல் கயல் நடந்து கொள்வதுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் வழியில் அவளின் வளர்ப்பில் வளர்பவளும் அப்படித்தான் இருக்கிறாள் என்றெண்ணி புன்னகைத்துக் கொண்டான் திலீப். ஏனோ கயல்விழி வாழ்க்கை துணையின்றி தனி மரமாகத்தான் தன் பெண்ணை வளர்க்கிறாள் என்பது தெரிந்த பொழுதே அவன் மனதில் சின்ன பாதிப்புதான். அது தனிப்பட்டு அவன் எதிரே நின்ற இளம்பெண்ணினால் வந்த பாதிப்பு மட்டும் இல்லை.
அவனுடைய 6வது வயதிலிருந்து தனி ஒரு பெண்ணாய் துணிச்சலுடன் நின்று இந்த சமுதாயத்தில் விடாமல் போராடி தன் மகனை இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைத்து பெருமையுடன் தலைநிமிர்ந்து நிற்கும் அவன் அம்மாவினால் உள்ளுக்குள் சிலிர்த்து கிடக்கும் தாய் பாசத்தின் பாதிப்பு. திலீப் குமாரின் அப்பாவும் காவல்துறையில் துணை ஆய்வாளராக பதவியில் இருந்தவர். பணியில் இருக்கும் பொழுது ஒரு கள்ளச்சாராய வழக்கில் நடவடிக்கை எடுக்க போய் கயவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு இவன் அம்மா குமுதினியை அவரின் பிறந்த வீடு அரவணைத்துக் கொண்டாலும் பெரிதாக வசதி இல்லாத அவர்களால் தாயையும் பிள்ளையையும் சொல்லிக் கொள்ளும்படி கவனித்துக் கொள்ள முடியவில்லை. அக்காலத்தில் பள்ளி படிப்பை மட்டும் முடித்திருந்த குமுதினி அதன் பிறகு தட்டச்சு பயிற்சியை மேற்கொண்டு அரசு உத்தியோகத்தில் தட்டச்சராக வேலையில் இணைந்து தனது மகனின் வளர்ச்சியை தன் பொறுப்பாக்கிக் கொண்டார். அன்னையின் வளர்ப்பில் வளர்ந்தவனுக்கு இயல்பிலேயே மனதில் பெண்களின் மீது ஒரு தனி மதிப்பு இருந்ததனால்தான் கயல்விழியை அமுதனின் அம்மா இழிவுபடுத்தி பேசிய பொழுது அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அவள் மீது இருந்த நல்ல அபிப்பிராயம் சிறுமி காருண்யாவை அவளின் வீட்டினருக்கு தெரியாமல் கடத்தி வந்து கயல்விழி வளர்க்கிறாள் என்று தெரிந்த பொழுது முதலில் அதிர்ச்சியாகி பின் அதிருப்தியாய் மாறியது. திருமணமாகாத ஒரு பெண் எத்தனை துணிகரமாக குற்ற செயலில் ஈடுபட்டு அதை பற்றிய கவலை சிறிதுமின்றி உற்சாகமாக ஊரை சுற்றி வருகிறாள் என வெகுவாக ஆத்திரப்பட்டான் திலீப். ஆனால் அவர்களை பெண் தொடர்ந்து தெரிந்து கொண்டதிலும் காருண்யாவின் வீட்டினரை பற்றி அவள் வெளிப்படுத்திய ஆவேசத்திலும் வார்த்தைகளிலும் இவன் தற்பொழுது குழம்பி விட்டான். அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இவர்களது பயணத்தை சற்று தள்ளி போட்டிருக்கிறான் திலீப். கயல்விழியை பற்றி விசாரித்து அறிந்தது போல் துப்பறியும் நிபுணரிடம் சிறுமியின் வீட்டினரை பற்றியும் தீர விசாரித்து அறிக்கை தர சொல்லி கேட்டிருக்கிறான் அவன். அடுத்த 5 நாட்களில் அவன் கேட்டிருந்த விவரங்கள் கிடைக்க அந்த வார இறுதியில் சென்னை போவதற்கும் நேரம் ஒதுக்கிவிட்டு கயல்விழியிடமும் தயாராக சொல்லிவிட்டான் திலீப். ஞாயிறு அதிகாலையில் அவள் குடியிருப்பின் முன் வாகனத்தை நிறுத்தி அவளுக்கு அலைபேசியில் அழைப்பு விடுக்க காருண்யாவின் கரம் பற்றி இழுத்துக் கொண்டு வேகமாக அங்கே வந்து சேர்ந்தாள் கயல். சிறுமியின் முகம் ரொம்பவும் சோர்ந்து போய் கலக்கமாக இருந்தது. அவளின் வளர்ப்பு தாய் என்னவோ மிகவும் திடமாகத்தான் அவன் எதிரே அலட்சியமாக நின்றிருந்தாள். பெருமூச்சு விட்டுக் கொண்டவன், ஏறுங்க எங்க பெண் கதவை திறந்து கொண்டு அம்மாவும் பெண்ணும் ஏறி அமர்ந்து கொள்ள இவன் எதுவும் சொல்லவில்லை. காருவை தன் கை வளைவுக்குள் புதைத்துக் கொண்டு இன்னும் முழுதாக விடிந்திராத சுற்றுப்புறத்தை வெறித்து பார்த்தபடி வந்தாள் கயல். என்ன முடிவு செஞ்சிருக்க? தன் மௌனத்தை கலைத்தான் திலீப். பிள்ளை இன்னமும் தன்னோடு ஒன்றிக் கொள்ளவும் அவளை தன் நெஞ்சோடு அழுத்திக் கொண்டு, ஏற்கனவே சொன்னதா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இவ ஏன் கூடதான் இருப்பா. நீங்க திரும்ப திரும்ப என்ன கன்வின்ஸ் பண்ற வேலை எதுவும் செய்ய வேண்டாம் என்றாள் பெண் முகத்தை சுளித்து சிறு எரிச்சலுடன். உன்கிட்ட பேசுற ஒவ்வொரு முறையும் நான் நிஜமாவே ஒரு டிஎஸ்பி தானான்ற சந்தேகம் எனக்கே அடிக்கடி வருது. சாலையில் கவனம் வைத்தபடி இவளிடம் சலிப்புடன் தலையசைத்துக் கொள்பவளை பார்த்து இவள் தடுமாறி விழித்தாள். உண்மைதானே, இவனிடம் இதுவரை ஒரு போலீஸ் என்று பயந்து நான் எதுவும் கவலையுடனும் பதற்றத்துடனும் அதைவிட கவனமாக தனி மரியாதை தந்து பேசியதில்லையே. ரொம்பவே அலட்சியமாக வீட்டு ஆட்களிடம் அல்லது அடுத்த வீட்டு மனிதர்களிடம் பேசுவது போல் மிகவும் இயல்பாக பேசி விடுகிறேனே என்ற யோசனையாக கீழுதட்டை கடித்தாள் கயல்விழி. இதற்கெல்லாம் காரணம் இவன் மட்டும்தான். ஒரு டிஎஸ்பியாக அவன் எல்லைக்குள் நின்று என்னிடம் கராராக பேசியிருந்தால் நானும் கொஞ்சம் பம்மி கொண்டு பேசியிருப்பேனோ என்னவோ. இவனை யார் பக்கத்து வீட்டுக்காரனை போல் அக்கறை எடுத்து எங்களிடம் முதலில் கனிவுடன் பேச சொன்னது? அதனால்தான் அதன் பிறகு எங்களை என்ன மிரட்டி அதட்டினாலும் கொஞ்சம் கூட பயம் வரமாட்டேன் என்கிறது என்று சுலபமாக அவன் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு தன் வாயை இறுக போட்டிக் கொண்டாள் அவள். காரின் ரியர்வியூ கண்ணாடியில் அவளின் பதுங்களை பார்த்தவன் தனக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு வண்டியை செலுத்தினான். வழிநடுக காருண்யா வீட்டினரின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தன்னுடைய திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அல்லது மறுத்து தன்னிடமிருந்த பிள்ளையை பிரித்து விடுவார்களா என்று கவலையுடன் சிந்தித்தவாறு வந்தாள் கயல்விழி. இந்த 4 வருடத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தையாகவே அவள் மீது பாசம் வைத்து வளர்த்து வருகிறாள் பெண். காருவும் அப்படித்தான். இவள் இல்லாமல் அவளுக்கு ஒன்றும் முடியாது. இவளின் அன்பிற்கு பெரிதும் அடிமையாகி இருந்தாள் சிறுமி. அபியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளின் உறவுகள் குறித்து திலீப் விசாரித்த தினத்திலிருந்தே பெரிதும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தாள் குழந்தை. தன்னை மீண்டும் பிடிக்காத இடத்தில் வலுக்கட்டாயமாக சேர்த்து விடுவார்களோ என்கிற பதற்றத்தில் அவளுக்கு கடுமையான குளிர்ஜுரம் வந்து கடந்த 2 நாட்களாகத்தான் கயலின் அதட்டலில் சிறிது தேறி இருக்கிறாள் சிறுமி. வீட்டிற்கு வந்து அவளை கட்டிக்கொண்டு, என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேமா என்று அத்தனை அழுகை கதறி தீர்த்து விட்டாள் குழந்தை. தன் கவலை மறைத்து அவளை ஆறுதல் படுத்தி, என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிச்சிட முடியாதுமா என அவளுக்கு நம்பிக்கை அளித்து தேற்றுவதற்குள் இவளை ஒரு வழி செய்துவிட்டாள் காருண்யா. பிள்ளையின் செயலில் வருந்தே என்ன பயன்? அவள் பயம் அவளுக்கு.
தனக்காக என்று ஒவ்வொன்றையும் அக்கறையாய் பார்த்து பார்த்து செய்யும் அன்புமிக்க வளர்ப்பு அன்னையை விட்டுவிட்டு தன்னை வெறுத்துவிட்ட உறவுகளிடம் சேர்ப்பித்து விடுவார்களோ என்கிற கலக்கமே அவளின் குட்டி நெஞ்சம் முழுக்க நிறைந்திருந்தது. அந்த பிஞ்சின் மனதை நடுங்க செய்து கொண்டிருக்கிறது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.